நீங்க உங்க வாழ்க்கையில தினமோ பல வருஷமா ஒரு குறிப்பிட்ட உடல் அசைவ சில குறிப்பிட்ட வார்த்தைகளை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். ஆமா. ஒரு சடங்கு மாதிரி. கரெக்ட். ஆனா திடீர்னு ஒரு நாள் இத்தனை வருஷமா பிரபஞ்சத்தை படைத்தவனோட நீங்க ஒரு பிரம்மாண்டமான உரையாடலை நடத்திக்கிட்டு இருந்திருக்கீங்க. அதுவும் அதோட முழு ஆழம் புரியாமலேயே அதை செஞ்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிய வந்தா எப்படி இருக்கும்? வாவ்! அது நிஜமாவே ஒரு பெரிய ஆச்சரியமா தான் இருக்கும். சரியா? அந்த உணர்வைத்தான் இன்னைக்கு நம்ம கையில எடுத்திருக்கிற இந்த அதஹ்யாத் பிடிஎஃப் அப்படிங்கிற விரிவான ஆய்வறிக்கை நமக்கு கொடுக்குது. இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இஸ்லாமிய தொழுகையோட மிக முக்கியமான பகுதியான அத்தஹியாத், அதாவது தஷஹுத் அமர்வு பத்தின உண்மைகளை தான் தோண்டி எடுக்க போறோம். கண்டிப்பா. நீங்க தினமும் தொழுகிய நிறைவேற்றுபவரா இருக்கலாம், அல்லது இஸ்லாமிய மரபுகள் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிற ஒரு ஆர்வலரா கூட இருக்கலாம். ஒரு மாபெரும் ஆன்மீக தொடர்பாடலாக மாறுதுங்கிறத நாம இன்னைக்கு புரிஞ்சுக்க போறோம். என்னிடமுள்ள இந்த தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். எனக்கும் அதே ஆர்வம் இருக்கு. ஏன்னா இந்த ஆவணத்தை நான் படிச்சப்போ எனக்கு புரிஞ்சது என்னன்னா, அத்தஹியாத் அப்படிங்கிறது வெறுமனே தொழுகையோட கடைசியில மனப்பாடமா ஒப்புவிக்கிற சில வார்த்தைகளோட தொகுப்பு கிடையாது. பின்னாடி அதுல அவ்வளோ விஷயங்கள் இருக்கா? ஆமா, மொழி, வரலாறு, மனித உளவியல், ஆன்மீகம், இது எல்லாத்தையும் மிக நுணுக்கமாக பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு தத்துவத்தார நிலைப்பாடு அது. ஒரு மனிதன் தன்னுடைய ஈகோ, கர்வம் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னை முழுமையா இறைவனிடம் ஒப்படைக்கிற ஒரு உச்சக்கட்ட தருணம் அது. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அந்த வார்த்தைகளோட ஆழத்திலிருந்தே நாம ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். நம்ம சாதாரணமா அத்தஹியாத்துலில்லாஹி அப்படின்னு உச்சரிச்சுட்டு போயிடுறோம். உண்மைதான், அதுக்கான அர்த்தம் பலருக்கும் தெரியறதில்ல. ஆனா இந்த ஆய்வு அறிக்கை இந்த வார்த்தையோட வேர்ச்சொல்லுக்குள் நம்ம கூட்டிக்கிட்டு போகுது. அரபு மொழியில ஹயாத், அதாவது வாழ்க்கை அப்படிங்கிற வேர்ச்சொல்லில் இருந்து தான் அத்தஹியாத் வந்திருக்கு. இதுல ஒரு வரலாற்று பின்னாடி இருக்கு. ஆமா, இஸ்லாத்திற்கு முந்தைய அறியாமை காலம்னு சொல்லப்படுற ஜாஹிலியா காலத்துல அரேபியர்கள் ஒருத்தரை சந்திக்கும் போது ஹையா கல்லா அப்படின்னு வாழ்த்திக்குவாங்களாம். அதாவது அல்லாஹ் உனக்கு நீண்ட வாழ்வை தருவானாக அப்படின்னு அதுக்கு அர்த்தம் இல்லையா? கரெக்ட், அதேதான். அது அந்த நிலப்பரப்போட யதார்த்தம்னு கூட சொல்லலாம். பாலைவனத்துல ரொம்ப கடுமையான சூழல்ல உயிர் வாழ்வது அப்படிங்கறதே ஒரு பெரிய போராட்டமா இருந்த காலகட்டம் அது. ஓ, அதனாலதான் நீ நீண்ட காலம் வாழணும் அப்படிங்கிற வாழ்த்து அவங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணா இருந்திருக்கு. ஆமா. ஆனா இஸ்லாம் வந்த பிறகு இதுல ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. வெறும் உயிரோடு இருக்கிறது மட்டுமே வாழ்க்கை ஆகிடாது. அந்த வாழ்க்கையில அமைதி வேணும், இறைவனோட அருட்கடை வேணும்னு சொல்லி இந்த வாழ்த்து முறை எப்படி சலாம் அப்படிங்கிற அமைதி பிரார்த்தனையா மாறுச்சு அப்படிங்கறத நாம கவனிக்கணும். வாவ், ரொம்ப அழகான ஒரு பரிணாம வளர்ச்சி இது. அத்தஹியாத் என்பது தஹியா என்பதன் பன்மை வடிவம். ஒரு அடியான் மண்டிட்டு அமர்ந்து உலகின் உயர்ந்த அனைத்து மரியாதைகளும் இறைவனுக்கே உரியது அப்படின்னு சொல்றான். அதுல இமாம் அல் பஹவி அவங்களோட விளக்கம் ரொம்பவே சிந்திக்க வைக்குது. அவங்க இந்த வார்த்தைகளை 3 பரிமாணமா பிரிக்கிறாங்க. ஆமா, அந்த 3 பிரிவுகள் ரொம்ப முக்கியம். அத்தஹியாத், அஸ்ஸலவாத், அத்தய்யிபாத். அத்தஹியாத் அப்படிங்கிறது நாம சொல்லால் செய்யற வணக்கங்கள். அஸ்ஸலவாத் அப்படிங்கிறது நம்ம உடலால் செய்யற வணக்கங்கள். அத்தய்யிபாத் அப்படிங்கிறது தூய்மையான பொருட்கள், அதாவது நம்ம செல்வத்தால் செய்யற தர்மம் மாதிரியான விஷயங்கள். கரெக்ட். இத வாசிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது ஒரு மனிதன் தன் ஒட்டுமொத்த வாழ்வின் போர்ட்ஃபோலியோவை இறைவனிடம் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு இது. அதாவது ஒரு குறிப்பிட்ட சதவீத நேரத்தையோ பணத்தையோ மட்டும் கொடுக்காம, என் வார்த்தைகள், என் உடல் உழைப்பு, என் பொருளாதாரம்னு என்கிட்ட இருக்கிற எல்லாமே உனக்குத்தான் அப்படின்னு ஒரு முழுமையான கணக்க ஒப்புவிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதான் இதோட மைய கருத்தே. இது ஒரு முழுமையான சரணாகதி. நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற இந்த 3 விஷயங்களை, பேச்சு, உடல், செல்வம், இது 3ஐயும் இறைவனுக்காக எப்படி செலவழிச்சீங்க அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனையை இந்த வார்த்தைகள் செய்ய வைக்குது. ஒரு செல்ஃப் ஆடிட் மாதிரி. ஆமா. எனக்கு பேசும் திறனை தந்தாய், அந்த சொல்லால் நான் உன்னை புகழ்கிறேன். எனக்கு இந்த உடம்பை தந்தாய், இந்த உடலால் நான் உன்னை வணங்குகிறேன். எனக்கு செல்வத்தை தந்தாய், அதை கொண்டு தூய்மையான நற்செயல்களை செய்கிறேன் அப்படிங்கிற ஆழமான அர்த்தம் அதுல இருக்கு. இந்த ஒரு வாக்கியத்திலேயே இஸ்லாத்தோட ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையும் அடங்கிடுதுன்னு சொல்லலாம். ஆனா இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. கொஞ்சம் இருங்க. சொல்லுங்க. இந்த வார்த்தைகளோட தத்துவார்த்த ஆழம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த வார்த்தைகள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி பல காலமா சொல்லப்பட்டு வர்ற ஒரு பிரபலமான கதை இருக்கு தெரியுமா? ஓ, அந்த மிராஜ் பயண கதையை சொல்றீங்களா? அதேதான். நபிகள் நாயகம் அவர்கள் விண்ணுலக பயணமான மிராஜின் போது
இறைவனை சந்தித்த தருணத்துல நடந்த நேரடி உரையாடல் தான் இந்த அத்தஹியாத் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பரவலா இருக்கு. ஆமா, நிறைய பேர் இதை நம்புறாங்க. நபிகளார் அத்தஹியாத்து லில்லாஹி அப்படின்னு சொல்ல, இறைவன் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு அப்படின்னு பதில் சொல்ல, உடனே நபிகளார் தன்னுடைய மக்களை நினைவு கூர்ந்து அஸ்ஸலாமு அலைனா அப்படின்னு சொல்ல, இத கேட்கும்போதே பலருக்கும் கண்ணீர் வந்துடும். கண்டிப்பா, அது ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு கதை தான். ஆனா இந்த ஆவணத்தை பார்த்தா ஹதீஸ் கலை அறிஞர்களும் சரி, சவுதி அரேபியாவின் நிரந்தர ஆய்வுக்குழுவும் சரி, இது மிராஜ் இரவில் நிகழ்ந்ததற்கான வரலாற்று ரீதியான ஆதாரமே இல்லைன்னு திட்டவட்டமா மறுக்கிறாங்க. உண்மைதான், அவங்க இதை ஏத்துக்கல. எனக்கு எந்த கேள்வினா, இவ்ளோ அழகான பல மில்லியன் மக்களை உணர்வுபூர்வமா நெகிழ வைக்கிற ஒரு கதைய இஸ்லாமிய அறிஞர்கள் ஏன் நிராகரிக்கணும்? அப்படி நிராகரிக்கிறது சாதாரண மக்களுக்கு இந்த தொழுகையின் மேல இருக்கிற ஒரு ஆன்மீக நெருக்கத்தை உடைக்கிற மாதிரி ஆகாதா? நீங்க கேட்குற அந்த உணர்வு பூர்வமான நெருக்கம் எனக்கு புரியுது. இங்கு கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இஸ்லாம் உணர்ச்சிகளை விட ஆதாரபூர்வமான உண்மைகளுக்கு, அதாவது நம்பகத்தன்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. ஓ, அந்த ஆதாரம் ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க. உணர்ச்சிகரமாக இருந்தாலும் அதோட அறிவிப்பாளர் தொடர், அதாவது அந்த தகவலை யார் யாருக்கு சொன்னார்கள் அப்படிங்கிற சங்கிலித் தொடர் சரியா இல்லைன்னா அதை அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒருவேளை அப்படி ஏத்துக்கிட்டா என்ன ஆகும்? அப்படி உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து ஆதாரமில்லாத கதைகளை ஏத்துக்க ஆரம்பிச்சா காலப்போக்குல மார்க்கம் முழுவதும் கட்டுக்கதைகளா மாறிடும். அதனாலதான் இந்த விஷயத்துல அறிஞர்கள் இவ்வளவு கராரா இருக்கிறாங்க. அப்போ இந்த வார்த்தைகள் வானத்துல உருவானது இல்லைன்னா இது எப்படித்தான் நமக்கு கிடைச்சது? இது எப்படி நமக்கு கிடைச்சது அப்படிங்கிற வரலாற்றுண்மையை பார்த்தா அந்த மெஹராஜ் கதையை விட இது இன்னும் ஆழமான நெருக்கத்தை கொடுக்கும்னு நான் சொல்லுவேன். அப்படியா? எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? நபித்தோழர் அப்துல்லா இப்துல்லா சூர்னு மசூராங்க. நபிகள்லார் தன்னுடைய இரு கைகளுக்கு இடையில இப்னு மசூத் அவர்களோட கையை பிடிச்சுக்கிட்டு குர்ஆனின் ஒரு அத்தியாயத்தை கற்றுக் கொடுப்பது போல மிக துல்லியமா வார்த்தைக்கு வார்த்தை இந்த அத்தஹியாத்தை கற்றுக் கொடுத்தாங்களாம். வாவ், கைகளை பிடிச்சுக்கிட்டு சொல்லி கொடுத்தாங்களாம். ஆமா, யோசிச்சு பாருங்க. ஒரு மாபெரும் சமூகத்தின் தலைவர் ஒரு தனி மனிதரோட கைகளை தன் கைகளுக்குள்ள வச்சுக்கிட்டு அவ்வளவு அக்கறையோட ஒரு விஷயத்தை கத்துக் கொடுக்கறாருன்னா அதுல எவ்வளவு பெரிய தனிப்பட்ட பிணைப்பு இருக்கு. நிஜமாவே இது ரொம்ப ஆழமான விஷயம். அதாவது ஏதோ எட்டாத தூரத்துல நடந்த ஒரு மாயாஜால உரையாடல்னு நம்புறதை விட, கண்முன்னாடி ஒரு ஆசிரியர் தன் மாணவனுக்கு கைகளை பிடித்து கற்றுக் கொடுத்ததுங்கிற வரலாற்று உண்மை இன்னும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துது. நிச்சயமா. மேலும் இதுல இப்னு மசூத், இப்னு அப்பாஸ், உமர் போன்ற வெவ்வேறு நபித்தோழர்களோட அறிவிப்புகளும் இருக்கு. அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் கத்துக்கிட்டாங்களா? இந்த ஒவ்வொரு அறிவிப்புலயும் சின்ன சின்ன வார்த்தை மாற்றங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு இப்னு மசூத் அவங்களோட அறிவிப்ப ஹனஃபி மற்றும் ஹன்பலி மத்ஹபுகள், அதாவது சட்டப்பள்ளிகள் பின்பற்றுது. ஓ, அப்போ மத்த மத்ஹபுகள்? இப்னு அப்பாஸ் அவங்களோட அறிவிப்ப ஷாஃபி மத்ஹபும், உமர் அவங்களோட அறிவிப்ப மாலிகி மத்ஹபும் பின்பற்றுது. இது எல்லாமே ஆதாரபூர்வமானவைதான். அப்போ இதுல எது சரி எது தவறுங்கிற விவாதம் இல்லைன்னு சொல்றீங்க? கரெக்ட். எல்லாமே நபிகளார் கற்றுக் கொடுத்த வெவ்வேறு வடிவங்கள் தான். நடுநிலையோடு பார்த்தா இது எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றுதான். சரி, இப்போ நாம அந்த வார்த்தைகளோட அடுத்த பகுதிக்கு, அதாவது நாம கொள்ளும் உணர்வுபூர்வமான பிணைப்புக்கு வருவோம். அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியோ, அதாவது நபியே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு நாம சொல்றோம். ஆமா. எனக்கு இங்க ஒரு கேள்வி இருக்கு. நீங்க தொழுதுகிட்டு இருக்கிறப்போ இறைவனோடு நேரடியா பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு பிரத்யேகமான ஆன்மீக தருணம் அது. அப்படிப்பட்ட நேரத்துல திடீர்னு ஏன் ஒரு மனிதரை, அதாவது நபிகளார நோக்கி உங்களுக்கு அப்படின்னு முன்னிலையில வச்சு பேசணும்? அதாவது செகண்ட் பர்சன்ல பேசுறத சொல்றீங்க. ஆமா, இறைவனை மட்டும் நினைச்சிட்டு இருக்க வேண்டிய நேரத்துல இது ஒரு கவனச்சிதறல் இல்லையா? இதை பரந்த கண்ணோட்டத்தோடு பொருத்தி பார்த்தால் மேலோட்டமா அது ஒரு முரண்பாடு போல தோணலாம். ஆனா இதோட உளவியலை புரிஞ்சுக்கிட்டா இது கவனச்சிதறல் கிடையாது, இது ஒரு மாபெரும் நன்றி உணர்வு அப்படிங்கிறது விளங்கும். நன்றி உணர்வா? அது எப்படி? நீங்க இறைவனோடு பேசிக்கிட்டு இருக்கிற அந்த தொழுகை அப்படிங்கிற மாபெரும் அருட்கொடையை உங்களுக்கு கொண்டு சேர்த்தவரே நபிகள் நாயகம் தானே. ஆமா, அது உண்மைதான். இறைவனை எப்படி வணங்குவதுன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த வழிகாட்டிக்கு அவர் சொல்லிக் கொடுத்த வழியிலேயே இறைவனின் முன்னிலையிலேயே நாம செலுத்துகிற மிகப்பெரிய மரியாதை இது. ஓ, இது அந்த கோணத்துல பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா? ஆமா. ஐயுஹுன் நபியு அப்படின்னு முன்னிலையில அழைக்கிறது அவங்கள உங்க கண் முன்னால நிறுத்துறதுக்கான ஒரு மனப்பயிற்சி. நபிகளார் காலமான பிறகு சில தோழர்கள் நபியின் மீது சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு படர்க்கையில, அதாவது தேர்ட் பர்சன்ல ஓதியதும் உண்டு. அப்போ அப்படியே ஓதுறதும் சரிதானா? ஆனா பெரும்பாலான அறிஞர்கள் என்ன முடிவு செஞ்சாங்கன்னா, நபிகளார் எப்படி முன்னிலையில வச்சு கத்துக் கொடுத்தாங்களோ அதே வார்த்தைகளை அப்படியே ஓதுறது தான் சுன்னத்துன்னு முடிவு செஞ்சாங்க.
ஏன்னா ஆன்மீக ரீதியா நபிகளாரோட அந்த நெருக்கம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தேவை. ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த வழிகாட்டிக்கு நன்றியை செலுத்தின அடுத்த வினாடியே அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன், எங்கள் மீதும் அல்லாஹுவின் நல்லடியார்கள் மீதும் சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு நாம அடுத்த வாக்கியத்துக்கு போறோம். ஆமா, இது ஒரு மிக முக்கியமான கட்டம். இது நிஜமாவே என்ன பிரமிக்க வச்ச ஒரு இடம். அதாவது எனக்கு அமைதி வேணும், என் குடும்பத்துக்கு அமைதி வேணும்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நம்ம கேட்கல. எங்கள் மீதும் அப்படின்னு சொல்லிட்டு வானத்திலும் பூமியிலும் உள்ள ஒட்டுமொத்த நல்லடியார்களையும் அந்த பிரார்த்தனைக்குள்ள கொண்டு வந்துடுறோம். சரியா சொல்லிங்க. இதுதான் இஸ்லாமிய சகோதரத்துவத்தோட உச்சம். உலகத்துல எந்த முறையில இருக்கிற ஒரு முஸ்லீமும் தன் தொழுகையில சுயநலவாதியா இருக்கவே முடியாது அப்படிங்கறத இது ஆணித்தரமா காட்டுது. வாவ், சுயநலமா இருக்க முடியாது. ரொம்ப அருமையான பாயிண்ட் இது. நீங்க இந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் போது உங்களோட பிரார்த்தனை ஏதோ ஒரு காலத்துல வாழ்ந்த நல்லவர்களுக்கும் போய் சேருது, இனிமேல் வரப்போகிற நல்லவர்களுக்கும் போய் சேருது. பிரபஞ்சத்துல இருக்கிற அனைத்து நல்ல ஆன்மாக்களுக்காகவும் நீங்க பொறுப்பெடுத்துக்கிற ஒரு மாபெரும் பிரபஞ்சளாவிய இணைப்பு இது. வார்த்தைகளோட ஆழம் இப்போ ஓரளவுக்கு புரியுது. ஆனா நாம வெறும் ஆன்மா கிடையாதே, உடல் கொண்ட மனிதர்கள் தானே. ஆமா, கண்டிப்பா. நீங்க ஒரு பக்கம் நான் முழுமையா சரணடைகிறேன் அப்படின்னு வாயால சொல்லிட்டு உடலால ஒரு சௌகரியமான சோஃபாவுல சாஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. இந்த ஆன்மீக வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மோட உடல் மொழி எப்படி ஒருங்கிணைக்கப்படுது அப்படிங்கறதையும் இந்த ஆவணம் ரொம்ப நுணுக்கமா விளக்குது. ஆமா, குறிப்பா அந்த அமரும் முறைகள். அதான் இஃப்திராஷ் மற்றும் தவருக் அப்படின்னு 2 முறைகள் இதுல சொல்லப்பட்டிருக்கு. முதல் அத்தஹியாத்தில் அமரும் முறை இஃப்திராஷ், இறுதி அத்தஹியாத்தில் அமரும் முறை தவருக். எனக்கு ஒரு சந்தேகம், ஏன் இந்த 2 வெவ்வேறு முறைகள்? இதனால உடல் அளவிலோ மனதளவிலோ என்ன மாற்றம் நடந்துட போகுது? அது ஒரு மிகச்சிறந்த உடல் மற்றும் மன ஒருங்கிணைப்பு பயிற்சி, அதாவது மைண்ட் அண்ட் பாடி சிங்க்ரோனைசேஷன். இஃப்திராஷ் அப்படிங்கிறது இடது காலை விரித்து அதன் மேல் அமர்ந்து வலது காலை நட்டு வைப்பது. ஓகே. தவருக் அப்படிங்கிறது இடது காலை வலது காலின் கீழ் நுழைத்து பின்புறத்தை தரையில் வைத்து அமருவது. ஒரு தொழுகையில 2 அத்தகையாத்துகள் வரும்போது உங்களோட உடலோட அசைவை நீங்க மாற்றுவதன் மூலமா உங்க மூளைக்கு ஒரு சிக்னல் போகுது. அதாவது ஒரு அலர்ட் மாதிரி. ஆமா, இது சாதாரண அமர்வு கிடையாது. இது தொழுகையோட இறுதிப் பகுதி. முழுமையான அர்ப்பணிப்புக்கு தயாராகு அப்படின்னு மூளை தன்னைத்தானே ரீசெட் செய்துக்குது. உடலோட நிலை மாறும்போது மனதோட கவனமும் கூர்மையாகுது. இது ரொம்ப சயின்டிஃபிக்கா இருக்கே. அதே சமயம் மார்க்கம் எளிமையை விரும்புறதுனால யாருக்காவது கால் வலியோ உடல் உபாதையோ இருந்தா அவங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி அமர்ந்துக்கலாம் அப்படிங்கிற சலுகையும் இஸ்லாம் கொடுக்குது. இது இமாம் ஷாஃபி அவங்களோட பார்வையில ரொம்ப அழகா விளக்கப்பட்டிருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த அமர்வு முறைகளோட சேர்த்து இன்னொரு மிக முக்கியமான உடல் அசைவும் இருக்கு. வலது கை சுட்டு விரலை உயர்த்துவது. ஆமா, தஷாவுத்ல அது ரொம்ப முக்கியமான சுன்னத்து. இத பத்தி நபிகளார் சொல்லும்போது இது ஷைத்தானுக்கு இரும்பை விட கடினமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க உங்க தினசரி தொழுகையில விரலை உயர்த்தும் போது இத கவனிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா வெவ்வேறு மத்ஹப்கள்ல இந்த விரல் அசைவுகள் வெவ்வேறா இருக்குல்ல. ஆமா, இதுல நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஹனஃபி மத்ஹபில லா இலாஹன்னு சொல்லும்போது விரலை உயர்த்தி, இல்லல்லான்னு சொல்லும்போது தாழ்த்திடுறாங்க. ஷாஃபி மத்ஹபில இறுதி வரை உயர்த்தி வச்சிருக்காங்க. மாலிகி மத்ஹபில விரல மெதுவா அசைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஹனஃபி மத்ஹபில அல்லாவின் பெயர் வரும்போதெல்லாம் உயர்த்துறாங்க. சரி, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஏன் இவ்வளவு வேறுபாடுகள்? இந்த வெவ்வேறு விரல் அசைவு முறைகள் ஒரு தோட்டத்தின் வெவ்வேறு வண்ண பூக்களைப் போல இருக்குன்னு சொல்லலாம். முறைகள் வேறாக இருந்தாலும் இறைவனின் ஏகத்துவத்தை நிலைநாட்டுவது என்ற இலக்கு ஒன்றுதான். ஆனா இந்த ஒவ்வொரு முறைக்கு பின்னாடியும் ஒரு ஆழமான தர்க்கம் இருக்கு. என்ன தர்க்கம் அது? உதாரணத்துக்கு ஹனஃபி முறையில விரலை உயர்த்தி தாழ்த்துவது அப்படிங்கிறது போலியான கடவுள்களை மறுத்து உண்மையான ஒரே இறைவனை ஏற்றுக்கொள்வதை உடலால் உணர்த்தும் குறியீடு. மாலிகி முறையில மெதுவாக அசைப்பது அப்படிங்கிறது தன்னுடைய மனதுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு உத்தி. வாவ், எனக்கு இப்போதான் இது புரியுது. நீங்க எந்த முறையை பின்பற்றினாலும் அதோட அடிப்படை நோக்கம் தௌஹீத், அதாவது ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதுதான். மேலும் நம்ம பார்வை அந்த உயர்த்தப்பட்ட சுட்டுவிரலின் மேலேயே இருக்கணும் அப்படிங்கிறது சுன்னத். ஆமா, பார்வை அங்கேயே இருக்கணும். நீங்க சும்மா விரல தூக்கிட்டு உங்க மனசு எங்கேயோ மளிகைப்பட்டியலை பத்தி யோசிச்சுட்டு இருக்க கூடாது. அந்த விரல் உங்க கவனத்தை குவிய வைக்கிற ஒரு ஆங்கர் மாதிரி செயல்படுது. ரொம்ப அருமையான விளக்கம். அந்த விரலை உயர்த்தும் போது நாம ஒரு மிக முக்கியமான சாட்சியத்தை கூறுவோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹ். ஆமா, ஷஹாதா.
அதாவது முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வின் அடிமையும் அவனது தூதருமாவார்கள் அப்படின்னு சொல்றோம். இதுல எனக்கு ஒரு சிந்தனை ஓடுச்சு. நபிகளார தூதர்னு சொல்றதுக்கு முன்னாடி அடிமை, அதாவது அப்துஹு அப்படின்னு ஏன் முதல்ல சொல்லணும்? அது ஒரு மிக நுட்பமான உளவியல் தடுப்புச் சுவர்னு சொல்லலாம். வரலாற்றை புரட்டி பாத்தீங்கன்னா, முந்தைய சமுதாயங்கள் எல்லாமே தங்களோட தூதர்கள் மேல வச்சிருந்த அதீத அன்பின் காரணமா காலப்போக்கில் அந்த மனிதர்களை புனிதப்படுத்தி கடவுளாகவே மாத்திட்டாங்க. ஓ, ஷிர்க் அப்படிங்கிற இணை வைத்தல். ஆமா, சரியா சொன்னீங்க. இஸ்லாமிய சமுதாயம் அந்த தவற்றை செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு தொழுகையிலையும் நாம சொல்லும் இந்த அத்தஹியாத் ஒரு கவசமா செயல்படுது. முகமது அவர்கள் எவ்வளவோ பெரிய தூதராக இருந்தாலும் சரி, பிரபஞ்சமே கொண்டாடும் மனிதராக இருந்தாலும் சரி, அவர் இறைவனின் அடிமைதான் அப்படிங்கிறத நாம தினமும் பலமுறை ஆணித்தரமா பதிவு செய்றோம். ரொம்ப ஆழமான உளவியல் அது. ஆமா, இணை வைப்பை தடுக்கிற இதைவிட ஒரு சிறந்த தடுப்பு இருக்க முடியாது. இந்த இடத்துல தான் இந்த சடங்குகளும் வார்த்தைகளும் இன்றைய நவீன உலகத்துல வாழ்ற உங்களுக்கு எந்த வகையில உதவுது அப்படிங்கறத நாம யோசிக்கணும். இமாம் அல் கசாலி அவங்க இத பத்தி பேசும்போது தொழுகையோட ஒவ்வொரு அசைவிலையும் இருக்கிற ஆன்மீக நுணுக்கத்தை விளக்குறாங்க. அல் கசாலி அவங்களோட பார்வையில இது ரொம்பவே ஆழமானது. ஆமாம், குறிப்பா அந்த பணிவு. நாம மண்டியிட்டு அமரும்போது நம்மளோட கர்வம் எப்படி சுக்குநூறா உடைக்கப்படுது அப்படிங்கறத அவர் சுட்டிக்காட்டுறார். கொஞ்சம் நினைத்து பாருங்க. இன்னைக்கே நாம சந்திக்கிற வேலை பழு, மன அழுத்தம், எப்பவும் ஆன்லைன்ல இருக்க வேண்டிய கட்டாயம்னு இந்த தலைமுறை ஏகப்பட்ட பதற்றத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கு. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. நாம என்ன பண்றோம்? இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த தீர்வுக்காக எல்லாரும் மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சிகளை தேடி போறாங்க. ஆனா 1400 வருஷங்களுக்கு முன்னாடியே உங்க மனச ஒருமுகப்படுத்தி, உடலை அமைதிப்படுத்தி, பிரபஞ்சத்தோட உங்களை இணைக்கிற ஒரு மிகச்சிறந்த மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சியாகவே இந்த அத்தஹியாத் அமர்வு வடிவமைக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா. ஆனா நாம இதை எப்படி அணுகுறோம் அப்படிங்கறதான் இங்க கேள்வி. ஏதோ கடமைக்காக செய்யற ஒரு உடல் பயிற்சியாவா, அல்லது இந்த வார்த்தைகளோட ஆழத்தை உணர்ந்து செய்யற ஒரு ஆத்மார்த்தமான பயணமாவா? ஆமா, அந்த புரிதல் ரொம்ப முக்கியம். அல் கசாலி அவர்கள் சொல்ற அந்த மன அமைதி இந்த அர்த்தங்களை புரிஞ்சுகிட்டு தொழும்போது தான் நமக்கு கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயமும் இதுல இருக்கு. தஷஹுத் அமர்வுல நாம சொல்ற அந்த ஷஹாதா இருக்குல்ல, ஆமா, சாட்சியம். அது ஒரு முஸ்லிமோட வாழ்க்கையின் இறுதி வார்த்தையா இருக்கணும் அப்படிங்கிறது மரபு. அதனால ஒவ்வொரு முறை நீங்க அத்தஹியாத்துல உட்கார்ந்து அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போதும் இதுவே என் வாழ்வின் கடைசி தொழுகையாக இருக்கலாம் அப்படிங்கிற மரணத்தின் நினைவூட்டல் அதுல அடங்கியிருக்கு. அப்படியானால் அத்தஹியாத் அப்படிங்கிறது தொழுகையோட கடைசியில ஏதோ கடமைக்காக மனப்பாடமா சொல்ற ஒரு சில வார்த்தைகள் கிடையாது. வரலாறு, மொழி, உடலியல், மனித உளவியல் மற்றும் அகிலத்தின் அனைத்து நல்ல ஆன்மாக்களையும் ஒன்றிணைக்கிற ஒரு பிரம்மாண்டமான பாலம் அப்படிங்கறத நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயமாக நம்முடைய ஈகோவை, அதாவது நான் அப்படிங்கிற அகங்காரத்தை அழித்து இறைவனிடம் முழுமையாக சரணடைகிற உன்னத நிலைதான் அத்தஹியாத். இத சரியாக உணர்ந்து செஞ்சா அது ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆன்மீக சொகுசு. இரு முடிக்கும்போது உங்களுக்காக ஒரு இறுதிச் சிந்தனைய நான் இங்க வைக்க விரும்புறேன். நீங்க அடுத்த முறை உங்க தொழுகையில அத்தஹியாத்துல உட்கார்ந்து அந்த வார்த்தைகளை, குறிப்பா நல்லடியார்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அப்படிங்கிற வார்த்தைகளை உச்சரிக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு வினாடியில உங்க வார்த்தைகள் வானத்திலும் பூமியிலும் இருக்கிற கோடிக்கணக்கான நல்ல ஆன்மாக்களை போய் சேருதுன்னு ஆதாரங்கள் சொல்லுது. நீங்க உங்க அறையில தனியா உட்கார்ந்து தொழுதுகிட்டு இருக்கலாம், உங்களை சுத்தி யாருமே இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க தனியா இல்ல. கரெக்ட். காலம் மற்றும் வெளியே கடந்து இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற பல கோடி ஆன்மாக்களோட நீங்க அந்த தருணத்துல இணைக்கப்பட்டிருக்கீங்க. அப்படி ஒரு மாபெரும் பிரபஞ்சளாவிய தொடர்புக்குள்ள இருக்கும்போது இந்த உலகத்துல நீங்க உண்மையிலேயே தனியா இருக்கீங்கன்னு உங்களால எப்பதாவது சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. இது ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை. உங்களோட அடுத்த தொழுகையில அந்த அத்தஹியாத் அமர்வுல இந்த மாபெரும் பிணைப்பை நீங்க முழுமையா உணர்ந்து பார்க்கணும். இந்த ஆழ்ந்த அலசல் உங்களுக்கு தொழுகையை பற்றி ஒரு புதிய திறப்பை கொடுத்திருக்கோன்னு நம்புறோம். நன்றி.